வெல்கம் டு அக்ரி சக்சஸ் ரூட். நம்ம டுடே காஸ்ட் கான்செப்ட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன் வந்து சேர்த்து பார்த்துருவோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பார்க்குற நம்ம மெட்டீரியல் ஃபுல்லாமே நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டாபிக் உள்ள போயிடுவோம். காஸ்ட்டை வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நாமினல் காஸ்ட் அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மணி காஸ்ட். மணி காஸ்ட்டு அது இல்லாமல் ப்ரைம் காஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை டைரக்ட் காஸ்ட்டு, இல்லைன்னா அக்கௌண்டிங் காஸ்ட். இந்த மாதிரி இதுக்கு பேர் இருக்குது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னவோ அதுதான் வந்து நாமினல் காஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதுதான் மணி காஸ்ட் இல்லைன்னா நாமினல் காஸ்ட் அப்படின்றாங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது வந்து ரியல் காஸ்ட். ரியல் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு முன்னாடி வந்து பேடியோட ப்ரைஸ் வந்து கேஸ் 30 rupees அப்படின்னா இன்ஃப்ளேஷனுக்கு அப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன அப்புறம் இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அதோட ரியல் க்ரோத் வந்து எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ டைம் எடுத்துருக்கு இந்த க்ரோத் வரத்துக்கு அப்படின்றத வந்து பார்க்குறது தான் வந்து ரியல் காஸ்ட் அப்படின்றாங்க. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வந்து நம்ம ஒரு அளவுகோலாக எடுத்துப்போம். அதுதான் ரியல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மணி காஸ்ட் டிவைடட் பை ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் கிராப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி வந்த ரிட்டனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு பேர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீட்டை கல்டிவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வீட்டு கல்டிவேட் பண்ணக்குள்ள நமக்கு 40,000 வந்து கிடச்சிருச்சு பர் ஏக்கருக்கு. இப்போ வந்து பேடியை கல்டிவேட் பண்ணதுனால ஒரு 50,000 கிடைக்கிது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 40,000 இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றாங்க. நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எக்கனாமிக் காஸ்ட். இந்த எக்கனாமிக் காஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னும் இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்ட்டும் பிரிப்பாங்க. இந்த எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பெய்ட் அவுட் காஸ்ட் அப்படின்வாங்க, இல்லைன்னா அவுட் ஆஃப் பேக்கெட் காஸ்ட்டு, இல்லைனா கேஷ் காஸ்ட். இந்த மாதிரி இதுக்கு ஒரு காஸ்ட்டுக்கும் நிறைய பேர் இருக்குது. அதெல்லாம் சும்மா ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்ல இருந்து கொஷின்ஸ் பெருசாக வரதில்ல. கீழே இருக்குது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். இதெல்லாம் நம்ம பின்னாடி கீழே படிப்போம். அதுலேருந்து தான் கொஷின்ஸ் நிறைய வரும். பட் இது நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. இது என்னென்னா, நம்ம வந்து ஃபார்ம் இன்புட்ஸ் இல்லைனா இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்புட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற காஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் அப்படின்வாங்க. இம்ப்ளிசிட் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் வந்து இம்ப்யூட்டட் காஸ்ட்டு, ஹிடன் காஸ்ட்டு, புக்கு காஸ்ட் அப்படின்றாங்க. இம்ப்ளிசிட் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம செல்ஃப் ரிசோர்ஸஸ்ஸு இல்லைனா நம்ம செல்ஃப் ஓனடு செல்ஃப் எம்ப்ளாய்டு ரிசோர்ஸஸ் இது எல்லாமே வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட்னுவாங்க. இப்போ என் ஃபார்மில் வந்து நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு நான் வந்து கூலி எடுத்துக்கிறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிற காஸ்ட் ஃபுல்லாக இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து டீஃப்ளேட்டட் காஸ்ட் அப்படின்றாங்க. டீஃப்ளேட்டட் காஸ்ட்னா காஸ்ட் டிஃப்ளேட்டட் பை ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆர் கால்டு டிஃப்ளேட்டட் காஸ்ட் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, அந்த மணி காஸ்ட்டையும் ப்ரைஸ் இண்டெக்ஸையும் நம்ம டிவைட் பண்ணி வர காஸ்ட் வந்து டீஃப்ளேட்டட் காஸ்ட்ன்றாங்க. டீஃப்ளேட்டட் காஸ்ட் ஸோ ரியல் வேல்யூ ஆஃப் காஸ்ட் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் லெவல் அப்படின்றாங்க. இதில் வந்து ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றாங்க. ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஆவரேஜாகவே வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் பீரியட் ஆஃப் டைமில். அந்த இதுதான் வந்து ஜென்ரல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றாங்க. இது எல்லாமே இது பண்ணி சேஞ்சஸ்க்கு அப்புறம் செட்டில் ஆகிற காஸ்ட்டு தான் வந்து ரியல் வேல்யூ ஆஃப் காஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து டீஃப்ளேட்டட் காஸ்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சோசியல் காஸ்ட் இல்லைனா எக்ஸ்டர்னாலிட்டிஸ் காஸ்ட் இல்லைனா எக்ஸ்டர்னல் காஸ்ட் அப்படின்றாங்க. இதெல்லாம் சும்மா சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் ஒரு முறை படிங்க. இது என்னென்னா, சோசியல் காஸ்ட்ன்றது வந்து ப்ரைவேட் காஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் காஸ்ட் அப்படின்றாங்க. இதில் ப்ரைவேட் காஸ்ட்ன்றது வந்து வேஜஸ், ரா மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே ப்ரைவேட் காஸ்ட்டு. எக்ஸ்டர்னல் காஸ்ட்ன்றது வந்து இப்போ நம்ம ஒரு லெதர் ஃபேக்ட்ரி இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்கோம்னா அதனால் வர வந்து ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், வாட்டர் பொல்யூஷன், ஹெல்த் டேமேஜ் இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் காஸ்ட்ன்றாங்க. இதுதான் வந்து சோசியல் காஸ்ட்ன்றாங்க. காஸ்ட் பார்ன் பை சொசைட்டி. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு காஸ்ட் வந்து சொசைட்டி வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து சோசியல் காஸ்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? இதனால் வர பொல்யூஷன் இது எல்லாமே வந்து சொசைட்டிக்கு வர காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து செப்பரபிள் காஸ்ட் அப்படின்றாங்க.
செப்பரபிள் காஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஜாயிண்ட் காஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா தான் செப்பரபிள் காஸ்ட் வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து நம்ம ப்ரொடக்ஷனும் அவுட்புட்டையும் பிரிக்கவே முடியாது. செப்பரேட்டட் டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி அவுட்புட் cannot பி செப்பரேட்டட். ஓகேவா? இது வந்து நம்ம ப்ரொடக்ஷனையும் அவுட்புட்டையும் நம்ம பிரிக்க முடியாது. இதுதான் வந்து ஜாயிண்ட் காஸ்ட்ன்றாங்க. இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ரெண்ட். இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரி தான் வச்சுருப்போம். அதுக்கு வந்து நம்ம ஒரு மந்த்லி ரெண்ட் தான் கொடுப்போம். பட் நம்ம அதில் மல்டிபிள் கூட்ஸை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஜாயிண்ட் காஸ்ட் அப்படின்றாங்க. இதே செப்பரபிள் காஸ்ட்னா என்னன்னா, நம்ம வந்து ரெண்டையும் பிரிக்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் அவுட்புட் வந்து செப்பரேட்லி வந்து நம்மளால் பிரிக்க முடியும். இதுக்கு பேர் தான் வந்து செப்பரபிள் காஸ்ட் அப்படின்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரா மெட்டீரியல் இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளால் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் தனியாகவும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து தனியாகவும் நம்ம வந்து பிரிக்க முடியும். இதுதான் வந்து செப்பரபிள் காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஹிஸ்டோரிக்கல் காஸ்ட்டு இல்லைனா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றாங்க. இது என்னன்னா ஹிஸ்டோரிக்கல் காஸ்ட்னா தி காஸ்ட் இன்வால்வ்ட் இன் பர்ச்சேஸ் ஆஃப் டியூரபிள் கூட்ஸ் லைக் லேண்டு, பில்டிங்ஸ், மெஷினரி இந்த மாதிரி வந்து பர்மனன்ட் ஐட்டம்ஸ் வாங்குறது இது எல்லாமே வந்து ஹிஸ்டோரிக்கல் காஸ்ட்ன்றாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் தி அசட் அண்ட் கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சேம் அசட் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒரு மெஷினை வந்து ஸ்டார்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள வந்து ஒரு 1 lakh இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து மேபி இன்னும் கூட அதிகரிச்சிருக்கலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் அதோட சேம் அசட்டோட கரண்ட் ப்ரைஸ் என்னன்றதை வந்து பார்க்குறது தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் இல்லைனா ஃபர்ஸ்ட் பேஸ் காஸ்ட் அப்படின்றாங்க. இது என்னென்னா காஸ்ட் இன்கர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளான்ட். இப்போ நம்ம ஒரு ஒரு பில்டிங் கட்டணும் இந்த மாதிரி எதுனா ஒரு காஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து இந்த காஸ்ட் வந்து கேட்பாங்க, சங்கு காஸ்ட் அப்படின்னா என்னன்றதை வந்து கேட்பாங்க. சங்கு காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு காஸ்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அதை திருப்பியெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. அது அவ்வளோதான். நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதை நம்ம நிறுத்திட்டோம்னாலும் சரி நம்ம செலவு பண்ண காஸ்ட்டு அவ்வளோதான். அதுதான் வந்து சங்கு காஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மணி ஸ்பெண்ட் ஆன் அட்வர்டைசிங். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அட்வர்டைஸ்க்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆனாலையும் ரன் ஆகலைனாலும் அந்த காஸ்ட்டை வந்து நம்ம திருப்பி வந்து வாங்க முடியாது. இதுதான் வந்து சங்கு காஸ்ட்ன்றாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. காஸ்ட் இன்கர்ட் இன் பாஸ்ட் cannot be recovered in future is called sunk காஸ்ட்ன்றாங்க. ஏன்னா நம்ம திருப்பம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இந்த மாதிரி காஸ்ட்லாம் வந்து நம்ம திருப்பம் ரெக்கவர் வந்து பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இதை நம்ம எந்த ஆல்டர்னேட்டாவும் யூஸ் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு 0 தான். ஓகேவா? இதுக்கு இன்னொரு காஸ்ட், இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட் அப்படின்வாங்க. இதெல்லாம் கேட்கலாம். ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, அதனால் இது பாசிபிலிட்டி இருக்குது. ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட்னா சங்க் காஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்னா ஆல் காஸ்ட் தட் வேரி வித் அவுட்புட் டுகெதர் வித் த காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் நோன் அஸ் ப்ரைம் காஸ்ட் அப்படின்றாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கிற வேரியபிள் காஸ்ட்டையும் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் ரெண்டையும் சேர்த்துனோம்னா அதுக்கு பேர் வந்து ப்ரைம் காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஒரு ஃப்ளோட்டிங் காஸ்ட். இந்த ஃப்ளோட்டிங் காஸ்ட் என்னன்னா இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இட் ரெஃபர்ஸ் டு ஆல் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் டு நாட் அசட் கிரியேஷன் அப்படின்றாங்க. இது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்ஸு, பவர் கன்சம்ஷன் சார்ஜஸ்ஸு, இது எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் காஸ்ட்ன்றாங்க. மாறிட்டே தான் இருக்கும். ஃப்ளோட்டிங் காஸ்ட் இஸ் நெசசரி டு ரன் டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் எ ஃபார்ம். இது இல்லாமல் நம்ம வந்து பிஸ்னஸே ரன் பண்ண முடியாது. வேஜஸ் இல்லாமல், டிரான்ஸ்போர்ட் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இல்லாமலாம் நம்ம எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. தான் வந்து ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற காஸ்ட் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இதுல இருந்தால் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து சப்ளிமெண்ட்ரி காஸ்ட் இல்லைனா ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் த சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா நம்ம ஒரு முறை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து மாறாது. நம்ம ஒரு முறை மெஷின் வாங்கி போட்டோம்னா அதில் வந்து 100 குவான்டிட்டி அவுட்புட் எடுத்தாலும் சேம் அதே ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். மெஷினுக்கு 1000 எடுத்தாலும் சேம் அதே ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றாங்க.
இது வந்து ஷார்ட் ரன்ல வந்து சேமா இருக்கும். ஆக்சுவலி ஷார்ட் ரன்ல சேமா இருக்கும். ஏன்னா இது லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நமக்கு சேரும். அதுவும் இல்லாம இப்போ ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்ட் ஆன் த ஃபேக்டரி அப்படின்றோம். இப்போ ஃபேக்டரிக்கு வந்து நம்ம ரெண்ட் கொடுக்குறோம். அந்த ரெண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னாலே அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். இத்தனை வருஷத்துக்கு தான் இவ்வளோ ரெண்ட், அதுக்கப்புறம் ரெண்ட் வந்து ஏற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து ஷார்ட் ரன்ல வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி வாட்ச்மேனோட வேஜஸ், பர்மனன்ட் ஒர்க்கர் சேலரி, மினிமம் எக்யூப்மெண்ட்ஸு, மெஷினுக்கு உண்டான இன்சூரன்ஸு, ப்ரீமியமு, பவர் டெபாசிட் பண்ணுறது, இந்த லைசன்ஸ் ஃபீஸு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் வந்து வந்துடும். ஓகேவா? இது எல்லாமே ஷார்ட் ரன்னில் தான் வந்து இருக்கும், வேலை செய்யும். இந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லை, இந்த ஃபேக்ட்ரி ரெண்ட், வாட்ச்மேன் வேஜஸ், இந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கூட்டி வர காசு தான் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றாங்க. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஏ ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே இந்த கர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸாக வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஹரிசாண்டலாக வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டுருக்கும். இதுதான் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் வந்து வேரி வித் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேரி ஆகும். இது வந்து ஷார்ட் ரன்ல, லாங் ரன்ல, இது ரெண்டுத்துலையுமே இது வந்து வேலை செய்யும். ஏன்னா இப்போ நம்ம ஏன் இது வந்து லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டன் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து சம் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் தேவைப்படும். இது 5 டன்னுனா அதிகமாக ரா மெட்டீரியல் வேணும். அதனால தான் இது வந்து வேரியபிள் காஸ்ட்ன்றாங்க. அதை இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸு, அதே மாதிரி லேபர். இங்கேயும் லேபர் இருக்குது, மேலேயும் லேபர் இருக்குன்னு பார்க்காதீங்க. மேலே இருக்கிறது வந்து பர்மனன்ட் ஒர்க்கர் தான். இது வந்து அப்பப்போ மாறுறவங்க. அடுத்து வந்து பவரு, ரீப்பேர்ஸு, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் மெஷினரி, இது எல்லாமே வேரியபிள் காஸ்ட் அப்படின்றாங்க. இதோட கர்வை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து காஸ்ட்டு, இது வந்து அவுட்புட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 200 வந்து தேவைப்படுது. இங்கே 2 யூனிட்னா 300, 3 யூனிட்னா 400. இந்த மாதிரி யூனிட் அதிகரிக்க இங்கே காஸ்ட்டுமே வந்து அதிகரிக்கும். இதை வந்து நம்ம ஒரு கர்வாக போட்டோம்னா இன்வர்ஸ் எஸ் ஷேப் கர்வாக வந்து வரும். அதுதான் வந்து வேரியபிள் காஸ்ட்டோட கர்வ் வந்து இது கேட்டிருப்பாங்க. இன்வர்ஸ் எஸ் ஷேப் கர்வ் வந்து வேரியபிள் காஸ்ட்டோட கர்வ். ஏன்னா இது வந்து ஒரு யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். இது இந்த கர்வெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க ப்ரைம் காஸ்ட்டு, சர்க்குலேட்டிங் காஸ்ட்டு, செகண்ட் பேஸ் காஸ்ட்டு, ரன்னிங் காஸ்ட்டு, ஆப்ரேட்டிங் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை வாட்ச் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லா காஸ்ட்டையும் நம்ம கூட்டி வர காஸ்ட்டு தான் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம அடிஷன் பண்ணி வர காஸ்ட் தான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இன்னொரு வந்து இந்த இன்புட் காஸ்ட் வந்து, இன்புட் காஸ்ட்னா என்னன்னா, நம்ம இன்புட்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுற காஸ்ட் எல்லாமே இன்புட் காஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது சீட்ஸு, மெனியூர்ஸ், ஃபெர்டிலைசர்ஸு, இன்செக்டிசைட்ஸு, இந்த மாதிரி இரிகேஷன் சார்ஜஸ், இது எல்லாமே வந்து இன்புட் காஸ்ட் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு கர்வையும் ஆட் பண்ணி ஒரு கர்வ் போட்டோம்னா அதுக்கு பேர் தான் வந்து டோட்டல் காஸ்ட்டு. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்துனோம்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கர்வு. இது வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வு. ஓகேவா? இங்கே வந்து டோட்டல் காஸ்ட் கர்வுனா இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர காசு. இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து இதுக்கு நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் மெஷினரி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, நீங்கள் இன்னும் ப்ரொடியூஸை வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலுமே வந்து அங்கே வந்து இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் இருந்து தான் அடுத்து வந்து டோட்டல் காஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து நம்ம டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணோம்னா எங்கேருந்து இங்கே டோட்டல் காஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னா, டோட்டல் காஸ்ட் ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட
ஒரு 1 லேக் இந்த மெஷினுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டே வந்து இங்கே வந்துடும் 1 லேக்குன்னு. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் இது எல்லாமே சேர்த்துனோம்னா அடுத்து வந்து டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இட் இஸ் ஆல்சோ கால்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் சேர்ந்தால் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றாங்க. இது வந்து டோட்டல் காஸ்ட் கர்வ் லைஸ் எபோவ் த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் அப்படின்றாங்க. ஏன் அது டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வுக்கு மேலே இருக்குன்றதுன்னா இப்போ தான் சொன்னேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ரா மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தான் அடுத்து இந்த டோட்டல் காஸ்ட் கர்வ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் எல்லாமே சேர்த்துனா இந்த கர்வ் வந்து நமக்கு ட்ரா பண்ணுவோம். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் அண்ட் டோட்டல் காஸ்ட் கர்வ்ஸ் ஆர் சேம் ஷேப் பட் பிகினிங் பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இதில் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கேருந்து பிகினிங் பாயிண்ட் வரும், டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து இங்கேருந்து வரும். பட் மோர் ஆர் லெஸ் வந்து ரெண்டுமே ஒரே சேமாக தான் இன்வெர்ஸ் ஷேப் தான் வரும். இது வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோன்றது தான் வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஓகேவா? காஸ்ட் ஃபிக்ஸ்டு இன்புட்ஸ் ரெக்யூர்டு ப்ரொடியூசிங் 1 யூனிட் ஆஃப் அவுட்புட் அண்ட் கிவன் த ஃபார்முலான்றாங்க. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட், அதாவது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ தேவைப்படுதுன்றது தான் வந்து ஆவரேஜ். ஓகேவா? டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் அப்படின்றாங்க. ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் இஸ் டிக்ளைனிங் வித் த இன்க்ரீஸ்ட் அவுட்புட் பிகாஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றாங்க. இங்கே இந்த கர்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே ஒரு யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 1000 ஆகுது. இது 2 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 500 ஆகுது. 3 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண 333 ஆகுது. 4 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண 250 ஆகுது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து வந்து யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட கூட இங்கே வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் இஸ் டிக்ளைனிங் வித் த இன்க்ரீஸ்ட் அவுட்புட் பிகாஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு மெஷினுக்கு வந்து 1 லேக் தான், இப்போ ஒரு மெஷினுக்கு வந்து 1 லேக் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா அதுலேருந்து 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சேம் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு சேமாக தான் இருக்கும். இதே 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னாலும் நமக்கு சேமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் வந்து அவுட்புட் இன்க்ரீஸ் ஆக வந்து இது வந்து டிக்ளைனிங் ஷேப்பில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இதோட கர்வ். ஓகேவா? இதோட ஷேப் வந்து எப்படி வருதுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக வருது. ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் டிக்ரீசஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ் அப்படின்றாங்க. அது இந்த கர்வை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு யூனிட் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் போது ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ வந்து 5 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ரா மெட்டீரியல் வந்து நமக்கு அதிகமாக தான் தேவைப்படும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும் போது நமக்கு ரா மெட்டீரியல் வந்து கம்மியாக தான் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 6 யூனிட் 7 யூனிட் போகும்போது ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இன்புட்ஸ் எல்லாமே அதிகமாகிறதுனால ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேரியபிள் காஸ்ட் இது பண்ணுறோன்றது தான் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றாங்க. இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அப்படின்றாங்க. இதோட கர்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் வந்து இங்கே இருக்கு பாருங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வ் வந்து இப்படி தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றாங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னா ஒன்றும் இல்லை, இங்கே வந்து நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் போது காஸ்ட் வந்து குறையுது அப்படின்றாங்க. இதோட கர்வ் பார்த்தீங்கன்னா யூ ஷேப் கர்வ். இந்த மாதிரி இதெல்லாமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. இது வந்து அந்த ஆவரேஜ் வேரியபிள் காஸ்டோட கர்வு. இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் கர்வ் அப்படின்றாங்க. இது வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் கர்வ் அப்படின்றாங்க. இங்கே ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் கர்வ்னா ஒன்றும் இல்லை, டோட்டல் பிசிக்கல் ப்ராடக்ட் டிவைடட் பை குவான்டிட்டி இது பண்ணோம்னா அது வந்து ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அப்போ இதோட ஆவரேஜ் பிசிக்கல் ப்ராடக்டோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா
அப்போ வந்து ஏபிபி கர்வ் வந்து இப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏவிசி கர்வ் வந்து இங்கே இருக்கு பாருங்க. இதோட ஏபிபி கர்வ் வந்து இப்படி வரும். இதுதான் வந்து அதனால தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ரெசிப்ரோக்கல் அப்படின்னு. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு ஏபிபி அப்படின்றாங்க. இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வை பார்த்தோம்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஈஸியாக நமக்கு புரியும். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகும்போது ஏபிபி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆகும்போது ஏபிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் மினிமம். இங்கே ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கே தான் மினிமமாக இருக்கு. அப்போ வந்து ஏபிபி கர்வ் வந்து மேக்சிமமாக இருக்கு. இங்கே மினிமமாக இருந்துச்சுன்னா இங்கே மேக்சிமமாக இருக்கு. அதுக்கப்புறம் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது ஏபிபி வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏவிசி இஸ் மேக்சிமம். இங்கே வந்து இதுதான் வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்டோட கர்வோட மேக்சிமம் பாயிண்ட் இது. ஓகேவா? அப்போ இங்கே மேக்சிமமாக இருந்துச்சுன்னா இங்கே ஏபிபியோட கர்வ் வந்து இங்கே மினிமம் ஆயிரும். ஏவிசி கர்வோட இது வந்து மேக்சிமம் ஆகக்குள்ள ஏபிபி கர்வோட இது வந்து பாயிண்ட் வந்து மினிமம் ஆகும். அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏவிசி அண்ட் எஃபிசியன்சி ஆஃப் வேரியபிள் இன்புட்ன்றாங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிசியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் மினிமம்னா எஃபிசியன்சி இஸ் மேக்ஸிமம்ன்றாங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபிசியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? நம்ம அடுத்து பார்க்க போற இது வந்து ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆவரேஜ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் காஸ்ட் ஆஃப் டோட்டல் அவுட்புட் அப்படின்றாங்க. அதாவது நமக்கு வந்து எவ்வளோ டோட்டல் காஸ்ட் வந்திருக்கு. அதாவது டோட்டல் காஸ்ட்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இது ரெண்டையும் சேர்த்தனோம்னா தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை அவுட்புட். மொத்தம் எத்தனை குவான்டிட்டி இது பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து நமக்கு டோட்டல் காஸ்ட் அப்படின்றாங்க. டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அப்படின்றாங்க. இங்கே டோட்டல் காஸ்ட்னா டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதோட ப்ரைஸ் என்னன்றது பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம இது பண்ணோம்னா தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இது வந்து யூனிட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. இதோட கர்வுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஷேப் கர்வா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஷேப் கர்வா இருக்கும். லேர்னிங் கர்வ் இஸ் அதர் நேம் ஆஃப் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் அப்படின்றாங்க. இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் கர்வ் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் கர்வ். மார்ஜினல் காஸ்ட் கர்வ். மார்ஜினல் காஸ்ட் இட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் டோட்டல் காஸ்ட் டியூ டு சேஞ்ச் இன் அவுட்புட் அப்படின்றாங்க. நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசைடிங் வெதர் அண்ட் அடிஷ்னல் அவுட்புட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் நாட். நம்ம அடிஷ்னல் அவுட்புட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கே வந்து இந்த மார்ஜினல் காஸ்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஆக்சுவலி மார்ஜினல் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை, சேஞ்ச் ஆகிற காஸ்ட் தான். டோட்டல் அவுட்புட்டில் வந்து நமக்கு எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, அதே மாதிரி நம்ம டோட்டல் இன்புட்டில் அந்த வேரியபிள் காஸ்ட்டில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணோம், இந்த சேஞ்சஸ்க்கு வந்து எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்றது பார்க்குறதா வந்து மார்ஜினல் காஸ்ட்ன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கப்புறம் அடிஷ்னல் அவுட்புட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்ப்பாங்க. மார்ஜினல் காஸ்ட் கர்வ் கிராஸ் போத் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து கீழே இந்த 3 கர்வுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கீழே ஒரு கர்வ் போட்டிருப்போம். அந்த கர்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து கிராஸ் போத் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இது ரெண்டையும் வந்து இங்கே கிராஸ் பண்ணிட்டு தான் வரும் மார்ஜினல் காஸ்ட். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிட்டு தான் வரும். இட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அண்ட் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட். அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட் வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட் வந்து இது பண்ணுறோமோ அதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட்ன்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சேஞ்ச் இன் டோட்டல் காஸ்ட், சேஞ்ச் இன் அவுட்புட். நம்ம எவ்வளோ வந்து டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறோம், எவ்வளோ அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகுதுன்றது தான் வந்து மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றாங்க.
இந்த டெல்டான்ற சிம்பிள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் தான் குறிக்கும். இங்கே டோட்டல் காஸ்ட் சேஞ்ச் டிவைடட் பை சேஞ்ச் இன் அவுட்புட் அப்படின்றாங்க. இங்கே ஏன் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வராது? ஆக்சுவலி இங்கே டோட்டல் காஸ்ட்னா டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இந்த இடத்துல வராது. ஏன்னா மார்ஜினல் காஸ்ட்னா என்னன்னா நம்ம எவ்வளோ டோட்டல் காஸ்ட், அந்த டோட்டல் வேரியபிள் எவ்வளோ இன்புட், ஆக்சுவலி எவ்வளோ இன்புட் வந்து நம்ம ரா மெட்டீரியல் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதனால டோட்டல் அவுட்புட் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்றது பேர் தான் வந்து மார்ஜினல் காஸ்ட். அதனால இங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் மெஷின் வேல்யூவில் நம்ம இங்கே சேர்க்கறது இல்லை. அதனால தான் இங்கே டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து ஃபஸ்ட்டு falls at first due to more efficient use of variable factors அப்படின்றாங்க. marginal cost curve increases after lowest point and its slope upward அப்படின்றாங்க. marginal cost curve is U-shaped curve இங்க இருக்கு. the slope of total cost is marginal cost அப்படின்றாங்க. இங்க நம்ம வந்து அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே டவுன்வர்டு ஸ்லோப்பில் வரும், அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதை தான் வந்து இங்கே மார்ஜினல் காஸ்ட் கர்வ் அப்படின்றாங்க. இந்த இதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட் கர்வ்ஸ் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து அப்வர்டு யூ ஷேப்பில் வரும், இது வந்து டவுன்வர்டாக வரும். ஓகேவா, இன்வெர்ஸ் யூ ஷேப்பாக வரும் இது. அதனால தான் வந்து இது இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து டிக்ரீசஸ், இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும்போது இங்கே மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் கர்வ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இஸ் மினிமம். மார்ஜினல் காஸ்ட் கர்வ் வந்து இங்கே தான் வந்து மினிமமாக இருக்குது. ஓகேவா, அட் த சேம் டைம் வந்து இங்கே எம்பிபி வந்து மேக்சிமமாக இருக்குது. அதுதான் இங்கே ரெண்டாவது இது வந்து இதை தான் சொல்கிறாங்க. மூணாவது வந்து மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இஸ் வெர்டிக்கல், எம்பிபி இஸ் 0 அப்படின்றாங்க. இங்கே வந்து எம்பிபி இஸ் 0வா இருக்கும்போது இதுக்கு வெர்டிக்கலா இருக்கு மார்ஜினல் காஸ்ட் கர்வ். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மார்ஜினல் காஸ்ட் கர்வ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எம்பிபி 0வா இருக்குள்ள மார்ஜினல் காஸ்ட் வந்து வெர்டிக்கலா இருக்கு. அதை தான் வந்து இங்கே சொல்றாங்க. நம்ம அடுத்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றதுக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள இது இருக்கு, இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க ஆவரேஜ் காஸ்ட், இங்க ஆவரேஜ் காஸ்ட்னாலும் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னாலும் ஒன்று தான். ஓகேவா, இதுதான் வந்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் இல்லைன்னா ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். இங்க ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஃபாலிங், ஆவரேஜ் காஸ்ட் வந்து இங்க ஃபால் ஆகுது. பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபால் டவுன் ஆயிட்டு வருதா. ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து ஃபால் ஆகும் போது மார்ஜினல் காஸ்ட் லைஸ் பிலோ ஏசின்றாங்க. இங்கே வந்து ஃபால் ஆயிட்டு வரும்போது மார்ஜினல் காஸ்ட் கர்வ் என்ன பண்ணுது, இதுக்கு வந்து பிலோவில் கீழே இருக்கு. ஓகேவா, மார்ஜினல் காஸ்ட் லைஸ் பிலோ ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்றாங்க. இது நல்லா இந்த கர்வை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இங்கே வந்து இதுதான் வந்து ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா, இங்கே வந்து ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபால் ஆகுது, ஃபாலோ ஆகும்போது மார்ஜினல் காஸ்ட் லைஸ் பிலோ ஆவரேஜ் காஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிலோ ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா, அடுத்து ஆவரேஜ் காஸ்ட் பிகேம் கான்ஸ்டன்ட். ஆவரேஜ் காஸ்ட் வந்து பிகேம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது மார்ஜினல் காஸ்ட் ஆல்சோ பிகேம்ஸ் ஈக்குவல்ஸ் டு இட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து எங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது மார்ஜினல் காஸ்ட் ஆல்சோ பிகேம்ஸ் ஈக்குவல் டு இட். ஏன்னா இங்கே ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் வந்து ஈக்குவலாக இருக்கிற பாயிண்ட். ஓகேவா, அடுத்து ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து ஸ்டார்ட் இன்க்ரீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆக போது, இங்கே இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் காஸ்ட் லை எபோவ் தி ஆவரேஜ் காஸ்ட்ன்றாங்க. இங்கே வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் காஸ்ட்டும் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து மார்ஜினல் காஸ்ட் கர்வ் ஆல்வேஸ் கட்ஸ் ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் இட்ஸ் மினிமம் பாயிண்ட் ஃப்ரம் பிலோ அப்படின்றாங்க. இது வந்து எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னா இதோட மினிமம் பாயிண்ட்ல தான் வந்து இங்கே கட் பண்ணுது. அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த கர்வெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் வரும். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இது
நம்ம அங்கே எக்ஸாமில் வந்து போட முடியாது. அதனால் இந்த கருவெலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வரும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சென்ஸ். இவர் வந்து காஸ்ட்டை வந்து இவர் A1 B1 B2 இந்த மாதிரி வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாரு. இதுல இருந்து வந்து நமக்கு ஆல்ரெடி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு முறை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் A1. காஸ்ட் A1னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன் கேஷ் அண்ட் கைண்ட் இன்கர்டு ப்ரொடக்ஷன் பை ஓனர். கேஷாகவும் கைண்டாகவும் வந்து நமக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரொடியூஸ் பண்ண செலவு பண்ணுறோன்றது தான் வந்து இங்கே காஸ்ட் A1 அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிடு லேபர், சீட்ஸு, மேன்யூர்ஸ், ஃபெர்டிலைசர்ஸு, அதே மாதிரி வந்து பிளான்ட் ப்ரொடெக்ஷன் கெமிக்கல்ஸு, இரிகேஷன் சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டலு, அதோட டெப்ரிசியேஷன் இதெல்லாம் பாருங்க கேட்டிருக்காங்க. இது எதில் வரும்னா காஸ்ட் A1ல வரும். அதே மாதிரி லேண்ட் ரெவென்யூ காஸ்ட் A1. இது A1ல என்னென்ன வரும்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான செலவு என்னவோ அது மட்டும்தான் வந்து காஸ்ட் A1ல கொடுத்துருப்பாங்க. ஆல் வேரியபிள் காஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேபரு, சீட்ஸ், மேன்யூர்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இது எல்லாமே வேரியபிள் காஸ்ட்டு. இந்த வேரியபிள் காஸ்ட்டு இதோட டிப்ரிசியேஷன் சேர்த்தோம்னா இதுதான் வந்து காஸ்ட் A1. ஓகேவா? அடுத்து காஸ்ட் A2. இந்த நம்ம ஜென்ரலாக நம்ம படிக்க வேண்டியது வந்து A1, காஸ்ட் A, காஸ்ட் B, காஸ்ட் C இதை மட்டும் படிக்கணும். இதிலிருந்து 1 or 2 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் A1, B1, C1 இந்த மாதிரி வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இங்கே A1ல வந்து வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன் நம்ம சேர்த்துட்டோம். இங்கே A2ல பார்த்தீங்கன்னா இங்கே A1ஓட நம்ம ரெண்ட் பெய்டு ஃபார் லீஸ்டு இன் லேண்ட் அப்படின்றோம். மேபி வந்து நம்ம லேண்ட் வந்து லீஸுக்கு எடுத்துருந்தோம்னா அதுக்கு வந்து ரெண்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் வந்து காஸ்ட் A2 அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து மேட்ச் தி ஃபாலோவிங்ல கூட ஒரு முறை கேட்ட மாதிரி தெரியுது. அடுத்து காஸ்ட் B. காஸ்ட் Bனா ஒன்றும் இல்லை, காஸ்ட் A2 பிளஸ் இம்ப்யூட்டட் ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓனடு லேண்ட். இங்கே வந்து நம்ம காஸ்ட் A2ல வந்து லீஸுக்கு எடுத்த லேண்டோட ரெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து நம்மளதே ஓன் லேண்டாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ரெண்டல் வேல்யூ என்ன அப்படின்றது வந்து சேர்த்தோம்னா தான் அது வந்து காஸ்ட் B அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல். நம்ம ஃபிக்ஸ்டு கேபிட்டல் சம்திங் எதாவது வச்சுருந்தோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு வந்து காஸ்ட் B. ஏன்னா இங்கே நம்ம எதெல்லாம் பின்னாடி சேர்க்குறோமோ அதெல்லாம் மேலே சேர்த்துருக்க மாட்டாங்க. அதோட எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா தான் அது அடுத்தடுத்து வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து காஸ்ட் C. காஸ்ட் C கூட வந்து காஸ்ட் Bயை வந்து ஆட் பண்ணுறோம். அது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபேமிலி லேபரோட காஸ்ட்டை வந்து எந்த இடத்துலையும் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணல. இங்கே ஐடில் லேபரை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபேமிலி லேபர் இப்போ நான் வந்து என்னோட ஃபார்மில் வேலை செஞ்சேன்னா என்னோட கூலி என்னவோ அதையும் சேர்த்துனா அது வந்து காஸ்ட் C-யா மாறும். அடுத்து வந்து காஸ்ட் B1 அப்படின்றாங்க. B1னா அடுத்து வந்து நம்ம காஸ்ட் A1 கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் ஓன்டு கேபிட்டல் அசட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம வந்து லேண்டை வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி சேர்த்துட்டோம். அதனால லேண்டை தவிர்த்து மீதி எதுவும் இருந்துச்சுன்னா ஓன்டு கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே சேர்க்க சொல்கிறாங்க B1ல. அடுத்து நம்ம B2ல வந்து காஸ்ட் B1 பிளஸ் ரெண்டல் வேல்யூ ஆஃப் ஓன்டு லேண்டு, நெட் ஆஃப் த லேண்ட் ரெவன்யூ அண்ட் ரெண்ட் பெய்டு லீஸ்டு இன் லேண்டு இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து C1க்குள்ளே என்ன இருக்குன்னா காஸ்ட் B1 இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர். அதே தான் சொல்ல வராங்க. ஃபேமிலி லேபரோட காஸ்ட்டையும் நம்ம சேர்க்கணும். B1 கூட சேர்த்தனோம்னா இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ஃபேமிலி லேபர் வந்து B கூட சேர்த்தனோம்னா அது வந்து காஸ்ட் C. இதே B1 கூட சேர்த்தனோம்னா அது வந்து C1. ஓகேவா? இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து C2னா B2 கூட சேர்த்துவோம். அதே வந்து ஃபேமிலி லேபரோட இதை வந்து B2 கூட சேர்த்தனோம்னா அது வந்து C2 அப்படின்றாங்க. காஸ்ட் கர்வ் அண்ட் ப்ரொடக்ஷன் கர்வ் ஆர் டியூல்ஸ் ஆஃப் ஈச் அதர் பிகாஸ் ஒன் கேன் பி கன்வெர்டட் இன்டு அதர் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிப்ரிசியேஷன் வந்து நம்ம பார்த்துருவோம். இது வந்து ஜஸ்ட் சும்மா தான் இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி தான், இதை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம டெப்ரிசியேஷன் வந்து பார்த்துருவோம். டெப்ரிசியேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்னா அது வந்து நம்ம இயர்ஸ் வந்து அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு தான் வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் இங்கே சொல்கிறாங்க, டிக்ளைன் த வேல்யூ ஆஃப் அசட் டியூ டு யூசேஜ். நம்ம யூஸ் பண்ணுறதுனால வேல்யூ குறையலாம், இல்லைனா ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜ்னால வந்து அதோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்றாங்க. டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷனுக்கு ஆப்போசிட் தான் டெப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன்னா கோல்டுன்னு கூட வச்சுக்கலாம், அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே மற்றதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், அது வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்றாங்க. அதே தான் இங்கே 2-3 இதில் வந்து அப்படியே தான் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் அப்படியே படிங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஜங்க் வேல்யூ. ஜங்க் வேல்யூனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து இப்போ சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சைக்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சைக்கிள் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா அது வந்து ஸ்கிராப்புக்கு போட்டுருவாங்க. அந்த பழைய இரும்பு கடைக்கு போட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு மினிமம் வேல்யூ வரும், அதுதான் வந்து ஜங்க் வேல்யூ அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்கிராப் வேல்யூ, அப்படி இல்லைன்னா டெர்மினல் வேல்யூ அப்படின்றாங்க. அதாவது எண்ட் ஆஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் லைஃப், அந்த யூஸ்ஃபுல் லைஃபோட எண்டில் அதோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து ஜங்க் வேல்யூ அப்படின்றாங்க. இது வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் பண்ணுறதுல வந்து நம்ம இதுல இருந்தெல்லாம் கால்குலேஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த டெப்ரிசியேஷன்லேருந்து கொஷின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு 3 மெத்தடில் வந்து நம்ம டெப்ரிசியேஷனை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்குற மெத்தட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் அப்படின்றாங்க. இங்கே ஃபிக்ஸ்டு இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும், இயருக்கு வந்து ஒரே மாதிரி சேமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் வைட்லி யூஸ்டு மெத்தட் அப்படின்றாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடுன்றதுனால இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட் மைனஸ் ஜங்க் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி அசட் அப்படின்றாங்க. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மிஷினோட காஸ்ட் 50,000னா அதோட ஸ்கிராப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5,000 வச்சுக்கோங்க. அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து அந்த டியூரேஷன் வந்து ஒரு 5 வருஷம்னு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் வந்து எவ்வளோ 50,000 மைனஸ் ஜங்க் வேல்யூ வந்து 5,000 டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 இயர்ஸ் அப்படின்னா இதோட இது வந்து 9,000 வரும். இதுதான் அதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ. இயர்லி வந்து 9,000 வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் இல்லைனா ரிட்டர்ன் டவுன் மெத்தட் அப்படின்றாங்க. இது என்னன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் சேஞ்ச் இன் இனிஷியல் இயரில், ஸ்டார்டிங் த இயரில் வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நாளாக வருடங்கள் போக போக அதோட டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் சப்சிக்வெண்ட் இயர்ஸில். இதுதான் வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் டவுன் மெத்தட் அப்படின்றாங்க. இதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் பேலன்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். இதுதான் வந்து ஆனுவல் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன்றாங்க. இந்த ரிமைனிங் பேலன்ஸ் அப்படின்னா என்னன்னா காஸ்ட் மைனஸ் குமுலேட்டிவ் ஆனுவல் டெப்ரிசியேஷன்றாங்க. இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியாது, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதான் வந்து டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்றாங்க. இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு அசட்டோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இங்கே 10 lakhs அப்படின்னு வச்சுக்கினீங்கன்னா இதோட டெப்ரிசியேஷன் வந்து 10% per annum அப்படின்றாங்க. யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 years அப்படின்னாங்கன்னா இதோட ஸ்கிராப் வேல்யூ வந்து 0 அப்படின்றாங்க. இதோட ஆனுவல் டெப்ரிசியேஷன் என்னன்றது ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பேலன்ஸ் இன்டூ 10% தான் வந்து ஆனுவல் டெப்ரிசியேஷன். இங்கே வந்து இந்த டேபிள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இங்கே ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இதோட யூஸ்ஃபுல் இயர் பார்த்தீங்கன்னா இங்கே 5 years போட்டோம். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 10 lakhs. ஓகேவா? இதோட ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து 10%. இதில் வந்து 10% பார்த்தீங்கன்னா 1 lakh வந்துருமா? டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு 1 lakh. குமுலேட்டிவ் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்டார்டிங் இயரில் வந்து 1 lakh தான் வரும். இப்போ வந்து இந்த 10 lakhsலேருந்து 1 lakhs கழிச்சோம்னா 9 lakhs. ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 9 lakhs வரும். இதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்றாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் வந்து இங்கே க்ளோசிங் பேலன்ஸ்ன்றாங்க. இந்த 9 lakhs, இந்த 9 lakhs தான் வந்து செகண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் இயர்லேயும் வந்து 10% டெப்ரிசியேஷனு. அப்போ வந்து 90,000 வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்துடும்.
இங்கே குமுலேட்டிவ் டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா 1,90,000 வந்து நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 2வது வருஷம் அந்த பொருளை விற்றோம்னா 1,90,000 கழிச்சுட்டு 8,10,000க்கு வந்து அதோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா 8,10,000 இருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸா. அதில் வந்து நம்ம திருப்பும் 10% டெப்ரிசியேஷன் கழிச்சோம்னா 81,000 வரும். அதுதான் இங்கே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து டெப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும், போக போக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வரும் இங்கே 81,000. இப்போ இது மூணையும் நம்ம கூட்டினோம்னா 2,71,000 வந்துடும். இதை வந்து கழிச்சோம்னா 7,29,000 வந்துடும். இதுதான் தேர்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ நம்ம விற்றோம்னா 7,29,000 தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஃபிஃப்த் இயர் வந்து குமுலேட்டிவ் டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 4,09,510 ரூபா வந்து வந்துடும் நமக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ. க்ளோசிங் பேலன்ஸ் இந்த பேலன்ஸில் தான் வந்து நம்மளோட அந்த மெஷினோட வேல்யூ அப்படின்றாங்க. இதுதான் வந்து டெம்னிஷிங் பேலன்ஸ் இல்லை ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கொஸ்டின்ஸாக கூட கேட்கலாம். எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஒரு முறை பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அடுத்து சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட் மெத்தட்ஸ் அப்படின்றாங்க. சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் டெப்ரிசியேஷன், அதான் ஏஎம்டி அப்படிம்பாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் டெப்ரிசியேஷன் மெத்தட் அப்படின்வாங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் அசட்டு மைனஸ் ஜங்க் வேல்யூ இன்டு ரிமைனிங் இயர் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் டிவைடட் பை சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் ஒன் த்ரோ யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றாங்க. இதுவும் சேம் அந்த மாதிரி தான். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் காஸ்ட் அசட் வந்து 1 lakh வச்சுக்கோங்க. இதோட ஜங்க் வேல்யூ 10,000, யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 5 years அப்படின்னா இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் ஒன் த்ரோ யூஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 5 வருஷம்னா அதை வந்து நம்ம சம் பண்ணணும். இங்கே கூட்டி பார்த்தோம்னா 1 + 2 + 3 + 4 + 5 இது எல்லாம் கூட்டினோம்னா 15. இதுதான் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னா 15. 5 yearsனா சம் ஆஃப் டிஜிட்ஸ்னா 15. ஓகேவா? இங்கே வந்து நம்ம கால்குலேஷன் போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னு போட்டுறோம். ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து இன்னும் 5 வருஷம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதான் வந்து ரிமைனிங் இயர்ஸ் வந்து 5ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? கால்குலேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மைனஸ் 10,000 இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளைட் பண்ணுறோம். ஒரிஜினல் காஸ்ட் வந்து 1 lakhs, ஜங்க் வேல்யூ மைனஸ் 10,000 இன்டூ ரிமைனிங் இயர் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 5 வருஷம் யூஸ் பண்ணுவோம். இன்டூ 5 டிவைடட் பை சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் ஒன் த்ரோ யூஸ்ஃபுல் லைஃப்னா இங்கே சம் வந்து கூட்டி வச்சிருக்கோம் 15. இதை வந்து இங்கே 15 போட்டு அடுத்து இதை சால்வ் பண்ணோம்னா டெப்ரிசியேஷன் வந்து 30,000 வந்துடும். 30,000 வந்துருமா? அது கூட நம்ம 1 lakhலேருந்து 30,000 கழிச்சோம்னா இயர் எண்டில், ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து நம்மளோட அதோட வேல்யூ வந்து 70,000 தான். இதே 2வது இயரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே தான் என்ன பண்ணுறோன்னா அடுத்து வந்து ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 4 வருஷம் இருக்கும். அதே 1 லட்சம் மைனஸ் 10,000 4/15 24,000 வரும். இந்த 70,000லேருந்து 24,000 கழிக்க வேண்டியதுதான். அடுத்து 46. அடுத்து தேர்ட் இயர்னா சேம் அதே மாதிரி நீங்கள் போட்டு போனீங்கன்னா இங்கே வந்து 10,000 வந்துடும் ஜங்க் வேல்யூ. ஓகேவா? இங்கே வந்து டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் வந்து 90,000 வந்துடும். இதுதான் வந்து 5 இயர்ஸோட டெப்ரிசியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கால்குலேஷனாக கேட்கலாம். தேர்ட் இயரில் எவ்வளோ, ஃபோர்த் இயரில் எவ்வளோன்ட்டு. அடுத்து ஆனுவல் ரிவாலுவேஷன் மெத்தட் அப்படின்றாங்க. ஆனுவல் ரிவாலுவேஷன் மெத்தட் வந்து இது கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அட் த எண்டு, வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அட் த பிகினிங். இப்போ நம்ம ஒரு மாடு வாங்குறோம்னா இப்போ நம்ம வாங்குறப்போ அது வந்து ஒரு 50,000 இல்லை ஒரு 60,000னா அது வந்து ஒரு 4 கன்று 5 கன்று போட்ட அப்புறம் அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் மார்க்கெட்டில். அடுத்து வந்து ஒரு 20,000 10,000 15,000 இந்த மாதிரி குறையும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எவ்வளவோ அதுக்கப்புறம் அதோட எண்டில் எவ்வளோன்றது தான் வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்றாங்க ஆனுவல் ரீவேல்யூஷன் மெத்தடுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் இன் மெஷரிங் லைவ் ஸ்டாக் டெப்ரிசியேஷன். லைவ் ஸ்டாக் டெப்ரிசியேஷனுக்கு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆனுவல் ரீவேல்யூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன் திஸ் மெத்தட் த அசட் இஸ் ரீவேல்யூடு எவ்ரி இயர்க்கு வந்து ரீவேல்யூ பண்ணுவாங்களா.
இது வந்து எஸ்டிமேட்டட் பிகினிங் as well as எண்ட் ஆஃப் த இயர் வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம சில எம்சிக்யூ வந்து நம்ம இதுவரையும் பார்த்து நம்ம நாளையிலேருந்து ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம இதுவரையும் பார்த்ததோட சில எம்சிக்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் ஒரு முறை பாருங்கள். ஜாயிண்ட் டிமாண்ட் அப்படின்னா பெண்ணும் இன்கும் சேர்ந்தா ஜாயிண்ட் டிமாண்டு. ஓகேவா? இன்டைரக்ட் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினரி. ஏன் இது இன்டைரக்ட் கன்சம்ஷன்றாங்கன்னா மெஷினரியால் வந்து டைரெக்டாக வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். அதுலேருந்து அடுத்து ஒரு ப்ராடியூஸ் வந்து இது பண்ணுவோம். அதனால் வந்து மெஷினரிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இது அவுட்புட்டை தான் நம்ம இது கன்சம்ஷன் பண்ணுறதுனால மெஷினரி வந்து இன்டைரக்ட் கன்சம்ஷன்றாங்க. ரிலேட்டிவ்லி எலாஸ்டிஸ்டிக் டிமாண்டில் வந்து எலாஸ்டிசிட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு இ கிரேட்டர் தென் 1 அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம அந்த டிமாண்ட் கர்வை நம்ம பார்த்தும் போதே படிச்சிருக்கு தானே. அக்கார்டிங் டு இன்டிஃபரன்ஸ் கர்வ் கன்சியூமர் பிஹேவியரில் வந்து யூட்டிலிட்டி இஸ் நாட் மெஷரபிள்ன்றாங்க. இந்த எம்சிக்யூ வந்து ஒரு முறை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தியரியாக எவ்வளோ படிக்கிறோம் அப்படின்றதுலாம் வந்து நமக்கு இதே கிடையாது. நம்ம எப்படி வந்து எவ்வளோ நம்ம எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோன்றதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட சக்ஸஸே வந்து இருக்கும். அதனால நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து நல்லா ஒரு முறை படித்து பாருங்கள். நம்ம தியரி படிச்சுட்டு அடுத்து இதை வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா தான் இது வந்து அடுத்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். ஓகேவா? ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் எங்கல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து எக்கனாமியை வந்து ஓலா படித்தோம்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி. இங்கே வந்து டிமாண்ட் கர்வை படிக்கல பார்த்தோம். ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட் சைடில் வந்து அந்த கர்வ் வந்து போக வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து எத்தனை கமாடிட்டியை வந்து டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கமாடிட்டியை தான் டீல் பண்ணும். இதெல்லாம் சூப்பராக கேட்கலாம், நல்ல கொஷின்ஸு. லா ஆஃப் ஈக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி இது வந்து எத்தனை கமாடிட்டி டீல் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 கமாடிட்டிஸை வந்து டீல் பண்ணோம். அதே வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து எத்தனை கமாடிட்டியை டீல் பண்ணோம்னா 2 கமாடிட்டியை வந்து டீல் பண்ணும். ஓகேவா? டோட்டல் யூட்டிலிட்டி வந்து மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து 0வாக இருக்கும். when டோட்டல் யூட்டிலிட்டி வந்து மேக்ஸிமம் மார்ஜினல் யூட்டிலிட்டி 0, அதே மாதிரி டோட்டல் யூட்டிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து நெகட்டிவாக போகும். இதெல்லாம் நீங்கள் மேலே போய் அந்த கர்வெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க, படிச்சுட்டு அந்த கர்வை இன்னொரு முறை கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? when டோட்டல் யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங் அப்படின்றாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸில் வந்து எம்ஆர்எஸ் எக்ஸ்ஒய்னா சேஞ்ச் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஒய் அப்படின்றாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸ் லைன் இஸ் ஆல்சோ கால்டு, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பட்ஜெட் லைன், அதை வந்து ப்ரைஸ் லைனுன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் லைனு, ப்ரைஸ் இன்கம் லைனு, ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி லைன் அப்படின்றாங்க. மார்ஜினல் யூட்டிலிட்டினா அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அவுட்புட் அடிஷ்னலாக வருதோ அந்த அடிஷ்னல் தான் வந்து இங்கே மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்வாங்க. லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் டிமாண்டோட பேசிஸ் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்றாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது, நாட் இன்டர்செக்ட் தான். அதே மாதிரி இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து கான்வெக்ஸ் டு ஆரிஜின் இப்படி தான் வரும். இந்த கான்வெக்ஸ் டு ஆரிஜின் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகாது. ஓகேவா? இந்த டெஃபினேஷன் சொன்னது எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சயின்ஸ் விச் ட்ரீட்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்ற டெஃபினேஷன் சொன்னது யாருன்னா சே அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த எக்கனாமிக்ஸ் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் வேர்ட் வந்து எது கூட வந்து க்ளோஸாக இருக்கும்னா ஸ்கேர்ஸ். ஆக்சுவலி நம்ம எக்கனாமிக்ஸ் ஸ்டார்டிங் இது பண்ணக்குள்ளே பார்த்தோம், நம்ம ஸ்கேர்ஸாக இருக்கிற நமக்கு பொருளை வந்து நம்மளோட நீட் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது வாண்ட்டு, அதை வந்து நம்ம கொஞ்சமாக இருக்கிறத வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தானே எக்கனாமிக்ஸ்னு படித்தோம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, இதை வந்து எழுதுனது யாருதுன்னா கீன்ஸ்ன்றவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஸ்கேர்சிட்டியோட டெஃபினேஷன் இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் படிங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபால்ஸ் அண்டர் டிடக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன்? டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டிடக்டிவ் மெத்தட் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடிலாம் கொடுத்துருக்கோம், நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபால்ஸ் அண்டர் இன்டெடக்டிவ் மெத்தட், இன்டெடக்டிவ் மெத்தட் வந்து ஏங்கல்ஸ் லான்றாங்க. அடுத்து ப்ராசஸ் டிட்டர்மினேஷன், ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்றாங்க. இது வந்து கேபிட்டலிசம்ன்றாங்க. டேஞ்சிபிள் அண்டு கான்க்ரீட் டேபிள் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். நெய்தர் டேஞ்சிபிள் நார் கான்க்ரீட்
மதர் ரியரிங் எ சைல்டு, எக்ஸ்டர்னல் நான் டிரான்ஸ்ஃபரபிள் குட், கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட், இது எல்லாமே குட் வில் ஆஃப் பிஸ்னஸ்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது எல்லாமே வந்து நம்ம அந்த முன்னாடி நம்ம கொடுத்த டாப்பிக்ல இருந்து தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம கொடுத்தது தான். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிங்க. அதே மாதிரி இன்டர்னல் பர்சனல் நான் மெட்டீரியல் நான் டிரான்ஸ்ஃபரபிள் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் டாக்டர், இதெல்லாம் நம்ம மேலே கொடுத்துருக்கிறது தான். இன்டர்மீடியட் குட் வந்து காட்டன் அப்படின்றாங்க. ஏன்னா காட்டன் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல, அது வந்து நம்ம அடுத்த ஒரு கிளாத்தாக இந்த மாதிரி பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணுறது, கிளாத் இல்லைனா த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து இன்டர்மீடியட் குட் அப்படின்றாங்க. இதை வந்து லக்னோவில் இருக்கிற காஷ்மீர் ஆப்பிள் வந்து லக்னோ இந்த மாதிரி நம்ம ஆப்பிளை வந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்றாங்க. எனிதிங் விச் பாசஸ் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்டு வெல்த்னுவாங்க. சோசியல் வெல்த் வந்து ரோட்ஸு, இதே வந்து அண்டர் ரெப்ரசன்டேட்டிவ் வெல்த்னா எல்ஐசி பாண்ட்ஸ்னுவாங்க. வெல்த் இஸ் ஏ ஃப்ளோ, இன்கம் இஸ் ஏ ஸ்டாக் அப்படின்றாங்க. ஓகேவா, வெல்த் இஸ் ஏ ஃப்ளோ, இன்கம் இஸ் ஏ ஸ்டாக் அப்படின்றாங்க. பேட்டன்ட் காப்பிரைட் வந்து நான் மெட்டீரியல் நான் டிரான்ஸ்ஃபரபிள் கூட்ஸ் அப்படின்றாங்க. பர்டிகுலர் வாண்ட் சேட்டியபிள் பை எக்ஸ்பிளைனடு வந்து இதை வந்து பர்டிகுலர் வாண்ட் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம இது பண்ணோம்னா அது வந்து எல்டிஎம்யூ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றாங்க. ஹியூமன் வாண்ட்ஸ் வந்து காம்படேட்டிவ், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னா யூகி மார்ஜினல் யூட்டிலிட்டி, இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். கன்சியூமர் சப்ளஸ்னா என்னன்னு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி இஸ் எக்ஸ்பிளைன்டு பை தியரி ஆஃப் ஜாயிண்ட் டிமாண்ட். இது வீடியோலாம் நீங்கள் ஒரு முறை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முறை படிங்க. இதோட மெட்டீரியல் வந்து நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, மேக்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லர் ஆஃப் லைஃப் கம்ஃபோர்ட்ஸ்ன்றாங்க. சூப்பர் ஃப்ளூயஸ் காம்படிஷனா லக்ஸூரியஸ்ன்னு இதெல்லாம் நம்ம படித்தது தானே. அக்கார்டிங் டு கார்டினல் அப்ரோச், ஆர்டினல் அப்ரோச்ன்னு ரெண்டாக பிரித்து நம்ம படிச்சிருக்கோம். கார்டினல் அப்ரோச்சில் வந்து யூட்டிலிட்டி இஸ் மெஷரபுளாக இருக்கும், இதே ஆர்டினல் அப்ரோச்சில் வந்து நான் மெஷரபுளாக இருக்கும். இதே வந்து மார்ஷாலியன் அனாலிசிஸ் கன்சியூமர் பிஹேவியரில் வந்து யூட்டிலிட்டி இஸ் மெஷரபுள்ன்றாங்க. இங்கே வந்து கார்டினலி அப்ரோச், அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து மார்ஷாலியன் அப்ரோச் அப்படின்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை நல்லா பாருங்க, ஒரு முறை வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். இந்த பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் ரைட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி nth யூனிட் அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் n யூனிட் இஸ் ஈக்குவல் மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் n மைனஸ் ஒன்னுன்றது தான் இதோட ஆன்சரு. டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் கமாடிட்டி இன்க்ரீஸ், மார்ஜினல் யூட்டிலிட்டி வில் பி பாசிட்டிவ் பட் டிக்ரீசிங் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் கமாடிட்டியை வந்து இனிஷியல் யூட்டிலிட்டின்னு வாங்க, லாஸ்ட் இது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு வாங்க. கிரேட்டர் தென் 1, நம்ம டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் 1னா அது வந்து லக்ஸுரி அப்படின்றாங்க. இது வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ்னா. இது அன்ரிலேட்டட் குட்ஸ் கிராஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் கர்வ் வந்து கான்வெக்ஸாக இருக்கும். கிஃபன் குட்ஸ் வந்து ஃபால் இன் பிரைஸ் லீட்ஸ் டு மேக் டிமாண்ட் டிக்ரீஸ். ஓகேவா, இதே வந்து நம்மளை பொறுத்தவரையும் ப்ரைஸ் அதிகமானா டிமாண்ட் வந்து குறையணும், ஆனால் இங்கே கிஃபன் குட்ஸில் வந்து அப்படி இல்லை. ப்ரைஸ் அதிகமானா டிமாண்ட் அதிகமாகும், ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்டு குறையும். கிஃபன் குட்ஸ்னா இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பட்ஜெட் லைன் ரெப்ரசன்ட் காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் டெப்ரிசியேஷன். ஓகேவா, அதுதான் வந்து அஸ்யூம் பண்ணுதுன்றாங்க. டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட் வந்து ஓவர் டைம். ரிவாலுவேஷன் மெத்தட் வந்து லைவ் ஸ்டாக் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு காஸ்ட்டை வந்து செலவு பண்ணிட்டோம்னா அது திரும்ப ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து சங்க் காஸ்ட் அப்படின்வாங்க. ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் கர்வ் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இது வந்து மினிமம் பாயிண்ட்ல தான் வந்து இங்க கட் பண்ணும். அதே மாதிரி வந்து இதை வந்து இம்ப்ளிக் காஸ்ட்ன்றாங்க, நாட் பெய்டு அதர்ஸ். இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிக் காஸ்ட் அப்படின்வாங்க. இன்புட்ஸ் விச் இன்க்ரீஸ் அவுட்புட் கம்பைன் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன் ஆஸ் கால்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றாங்க.
வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மோர் பியரிங் இன் மேக்கிங் ப்ரொடக்ஷன் டிசிஷன் அப்படின்றாங்க. வேரியபிள் காஸ்ட் தான் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டிசிஷன், இதுக்கு மேலே நம்ம ப்ரொடியூஸ் வந்து அதிகமாக பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து வேரியபிள் காஸ்ட் தான் வந்து டிசைட் பண்ணோம். ஓகேவா? Which of the following represent unit cost of production? Cost of producing 1 unit of output is equal to average total cost-ன்றாங்க. continuous falling curve-ன்றது அந்த average total cost curve. இது எல்லாமே நீங்கள் அந்த கர்வை படிச்சுட்டு, நான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் வந்து தெரியும். இதோட இருக்காது. நம்ம அடுத்து வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்து கால்ஃபர் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம டெஸ்ட்லாம் போடுவோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து டெஸ்ட் போடுவோம். அதில் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் நல்ல கொஷின்ஸ்லாம் நம்ம அதில் வந்து கொடுப்போம். ஓகேவா? அதனால் இதில் இன்னும் சிலதெல்லாம் கூட கொடுக்காம தான் இருக்குது. த காஸ்ட் பிரின்சிபல் லாங் ரன் கிராஸ் ரிட்டர்ன் மஸ்ட் ஓவர் டோட்டல் காஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து சென்ஸோட கிளாசிஃபிகேஷன் தானே. காஸ்ட் A1 A2 B C இது எல்லாமே கொடுத்துருக்கு, ஒரு முறை பார்த்துக்கோங்க. காஸ்ட் சி தான் வந்து காம்ப்ரஹென்சிவ் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்றாங்க. ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து கியூபிக்கல் பேரபோலா அப்படின்றாங்க. டோட்டல் காஸ்ட் கர்வ் இது வந்து நம்ம உள்ள மெட்டீரியலில் வந்து இந்த இது வந்து கொடுத்துருக்க மாட்டோம். டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து கியூபிக்கல் ஹைப்பர்போலா, பேரபோலா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் பாயிண்ட் ஆஃப் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ் இண்டிகேட்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்றாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 87 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது முன்னாடி வரையும் நம்ம பேசிக்ஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். நாளையிலேருந்து அடுத்த கிளாஸ்ல இருந்து ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம போயிடுவோம். நீங்கள் இதை வீடியோவை பாஸ் பண்ணி படித்தாலும் ஓகே தான். இல்லைனா நான் இதோட மெட்டீரியல் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணி விட்றேன். யூடியூப்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த லிங்க்லாம் இருக்குது. நீங்கள் அதில் கூட போய் இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு நன்றி.